அதிமுக பாஜக கூட்டணியை படுதோல்வி அடையச் செய்வோம் என 8 வழிச்சாலை திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சூளுரைத்துள்ளனர். சேலம் அயோத்தியா பட்டணத்தில் 8 வழிச்சாலை திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகளை அழிக்க துடிக்கும் அதிமுக பாஜக அரசை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்களது கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையச் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 8 வழிச்சாலை திட்டத்திற்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொய்யுரைத்து வருவதாக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். தேர்தல் 18ஆம் தேதி நடக்கிறதுல பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் ஏடிகே கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு நம்ம போகக்கூடாது, அதாவது 8 வழிச்சாலை பாதிக்கப்படுற மக்களும் சரி மற்ற மக்கள் ஓட்டும் அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பல சிக்கல்கள் என்ன அவமானப்படணுமோ அத்தனை அவமானப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். அதாவது எங்கள் சொத்தை பிடுங்கிறது இல்லாமல் அவமானத்துக்கு உள்ளாக்கி ஒரு அடிமைகளாக எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இது வரைக்குமே போலீஸ் விட்டு அடக்குமுறை பயன்படுத்தி எல்லா அடிமைகளாக கொண்டு வந்தாங்க. பல சித்திரவதைக்கு எங்களை உள்ளாக்கி இருக்காங்க. இந்த சித்திரவதைகள்லாம் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு, அடக்குமுறை கையாண்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு. இவ்வளவு பாதிப்பு இந்த 8 வழிச்சாலைனால இந்த பாதிப்பு வருது. அதனால ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட சொந்த பந்தம் பிளஸ் பக்கத்தில் பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கும் மற்ற அதாவது பொதுப்படையான மக்களுக்கும் எங்களோட துண்டு பிரசுரம் மூலியமாவும் இல்லை வீடு வீடா சொண்டு ஓட்டு வாங்குறதுலையும் எல்லாத்துக்குமே நாங்கள் போய் பிரெயின் வாஷ் பண்ண போறோம். பப்ளிக்கா செய்யணும், யாருமே ஒரு ஓட்டு கூட அந்த கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, அந்த கவர்மெண்ட் உடனே வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முழு முயற்சியோட எங்க 8 வழிச்சாலை சம்பந்தமா சேலம் மாவட்ட விவசாயிகள் ஒருங்கிணைந்து இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் முழு வேலையை இதுதான் செய்ய போறோம். நாங்க வீட்டு வேலையை விட்டுட்டு கூட இந்த வேலையை தான் செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கோம் எல்லாமே.